வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குமரவேலிடம் தொலைபேசி வழியாக கேட்கலாம். குமரவேல், எதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது? உமா, கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தமிழக ஆந்திர எல்லையில் உள்ள புல்லூர் கிராமத்தில் தமிழகத்திற்குள் அடியெடுத்து வைக்கும் பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு தமிழக அரசின் அனுமதி இன்றி ஏற்கனவே இருந்த தடுப்பணை 5 அடி தடுப்பணையை உயர்த்தி 10 அடியாக கட்டியுள்ளது. இதனால் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த விவசாய சங்கத்தினர் திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கம்யூனிஸ்ட் கட்சியினரோடு வேறு யார் யாரெல்லாம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? தற்போது இந்த வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக நடந்து கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர வேறு யாரும் ஈடுபடவில்லை. மற்றும் இருந்தாலும் அந்தந்த கட்சியை சேர்ந்த, அதாவது திமுக மற்றும் பாமக மற்றும் தன்னாட்சி, அதாவது மற்ற இயக்கங்களை சேர்ந்தவர்கள் ஆங்காங்கே ஒவ்வொரு நாட்களாக தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். இன்று மதியம் கூட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சம்பவ இடத்திற்கு பார்வையிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுமா. குமரவேல், பொதுவாக இந்த போராட்டம் ஒருபுறம் இருந்தாலும் பாலாற்றின் குறுக்கே அணையின் உயரத்தை அதிகரித்து கட்டியதால் யாரெல்லாம் பாதிக்கப்படுவார்கள்? தற்போது ஆந்திர அரசு கட்டியுள்ள அணையானது தமிழகத்திலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டருக்குள்ளாகவே அமைந்துள்ளது. இது ஏற்கனவே 5 அடி கட்டப்பட்டுள்ள அணையினால் தமிழகத்திற்கு வர வேண்டிய நீர்வரத்து சுத்தமாக இன்றி தமிழகத்தில் உள்ள பாலாறுகள் வறண்டு காணப்பட்டன. தற்போது ஆந்திர அரசு மேற்கொண்டுள்ள இந்த மேலும் 5 அடி உயரம், அதாவது தற்போது வரை 10 அடி வரை கட்டப்பட்டுள்ளது. தற்போது 10 அடி கட்டப்பட்டுள்ள அணையினால் தமிழகத்தில் உள்ள விவசாயிகள், அதாவது அடிப்பாலாறு நடுப்பாலாறு என்று கூடிய வேலூர் காஞ்சிபுரம் பகுதியை சேர்ந்த பாலாற்றில் உள்ள பாலாற்று பகுதியில் சுத்தமாக தண்ணீர் வராத ஒரு சூழல் நிலவும். அதே சமயம் அங்கு இருக்கக்கூடிய ஒரு 1-2 கிராமங்களுக்கு மட்டுமே நிலத்தடி நீர் சேர்ந்து அதில் விவசாயம் செய்யக்கூடிய சூழல் உருவாகும். இருந்த போதும் தண்ணீர் முழுவதுமாக ஒரு டிஎன் அளவுக்கு தண்ணீர் சேர்க்க வைக்கக்கூடிய சூழல் இருக்கும் அந்த அணையினால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழகத்துக்கு வராது. அப்படி வராத பட்சத்தில் 2000 ஹெக்டேர் நிலங்கள் பாதிப்படையும் மற்றும் குடிநீருக்காக பல நூறு கிராமங்கள் பாதிப்படையும். அது மட்டும் இல்லாத பல சமூக விரோத செயல்கள் இந்த பாலாற்றில் நடைபெறும். குறிப்பாக ஆங்காங்கே மணல் கொள்ளைகள் நடைபெறும் என்றும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் கருதப்பட்டு வருகிறதுமா.